புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பிறரால் நீ தூக்கி எறியப்படும் போது சிறகாய் விடாதே, விதையாய் விழு. மீண்டும் முளைத்து எழுந்து வெற்றி எனும் இலக்கை அடைவதற்காக அந்த வெற்றி வேட்கையை உங்களுக்குள் விதைத்து அதனை எழச் செய்து உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், ஒவ்வொரு நாள் இந்த அழகான காலை பொழுதுலையும் அற்புதமான ஆன்மீக தகவலோட தன்னம்பிக்கையும் இணைந்த தகவலை கேட்கும் போது அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப புத்துணர்ச்சி பெறும் சார். அப்படிப்பட்ட தகவல் தான் நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காக பதிவு செய்றீங்க. இன்றைய ஆன்மீக தகவல். யாங்பு என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய பெற்றோரை துறந்து நல்ல குருமார் வேணும்னு சொல்லிட்டு குருவை தேடி ஒரு பிரயாணம் மேற்கொள்கின்றார். போகின்ற வழியிலே மிக சிறந்த மிக பிரபலமான ஒரு ஜென் குருவை சந்திக்கின்றார். அந்த ஜென் குருவிடம் தான் குருவை தேடி செல்வதாக கூறியவுடன் அவர் சொல்கின்றார், நீ ஏன் ஏதோ ஒரு குருவை தேடி போகிற, புத்தரே குருவாக ஆக்கி கொள்ளலாமே அப்படின்னு சொல்லும்போது, புத்தரா அவரை என்னை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்பார் அந்த பையன் இளைஞன். உடனே நீ நேராக வீட்டுக்கு திரும்பி போ. நீ வீட்டுக்கு போகும்போது யார் ஒருவர் தோளில் போர்வையை பொருத்தி கொண்டு தன்னுடைய காலணிகளை மாற்றி போட்டிருக்காங்களோ, வலது காலனியை இடது பக்கத்தையும் இடது காலனியை வலது பக்கம் போட்டிருக்காங்களோ அவங்க தான் புத்தர்னு சொல்லுவார். இவரும் ஆச்சரியத்தில் வேக வேகமாக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகிற வரைக்கும் யாரும் தென்பட மாட்டாங்க. வீட்டுக்கு கதவை திறக்கும்போது அவங்க அம்மா தான் இவர் பையன் வராருன்னும் போது அந்த பதட்டத்தில் அந்த கதவை திறக்கும்போது அவங்களோட உடம்புல பெரிய போர்வை இருக்கும். அவங்க அந்த பதட்டத்தில் காலனியை மாற்றி போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ஜென் குரு சொன்ன ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவனுக்கு தெளிவாக புரிஞ்சது இளைஞனுக்கு, தன் தாய் தான் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ஒன்லைன் மெசேஜ் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் ஒரு விஷயம் மட்டும் ஒன்லைன் மெசேஜ் ஞாபகம் வச்சுங்க. தாயிற் சிறந்தது கோவில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பெற்ற அம்மாவையும் அப்பாவையும் போட்டுருக்கீங்களோ, அதிலும் குறிப்பாக அம்மாவை எந்தவித கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் வைத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வீங்க. இது கதை ரொம்ப சின்னதாக இருக்கலாம், மெசேஜ் ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்யூஷனை வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம தேடல எந்த அர்த்தமும் இல்லை. உங்கள் தாய் தான் மிகப்பெரிய கோவில். தாயை நல்லா பார்த்துங்க. தாயை நல்லா பார்க்குற பட்சத்தில் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வமே மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக தான் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான தகவல் சொன்னீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், தங்கம். எங்கிருந்து கால் பண்றீங்க? ராணிப்பேட். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க. உங்க பேர் என்ன ஐயா? தங்கம். தங்கம் ஐயா, சொல்லுங்க. கும்பராசி. எனக்கு ஒண்ணு வீட்டு ஒண்ணு கட்டிருக்கு சார். அது வாஸ்து சரியில்லைன்ற. சரி, அது அளவு இல்லை, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அளவு விட்டுருங்க. உங்களோட கேள்வி அதில் குறிப்பாக ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதுதான், அது இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது அந்த வாஸ்து நீங்கிற ஏதாவது செய்ய முடியுங்களா? என்னுடைய இந்த நிகழ்ச்சி எவ்வளோ நாள் அந்த புது யுகத்தில் பார்க்குறீங்க தங்கம்? நான் ஒரு 1 month தான் பார்க்குறேன். அதாவது முதல் விஷயம் தங்கம், நல்லா புரிஞ்சுங்க. வாஸ்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து கன்சல்டண்ட்டை பக்கத்தில் வச்சுக்க தான் நல்லது. நல்ல ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் இது எப்படின்னா செருப்பை வாங்கினதுக்கப்புறம் காலை வெட்டுற மாதிரி. இது முதல் விஷயம். ரெண்டாவது, வாஸ்துல தவறு, அது தப்பு, நீங்கள் தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பரிகாரம் நிவர்த்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அது தவறுனா எந்த விஷயத்தை நம்ம வச்சு வீடு கட்டுறோம், செங்கல் சிமெண்ட்டை வச்சு வீடு கட்டுறோன்னா அதே செங்கல் சிமெண்ட்டு தான் அதுக்கு பரிகாரமாக ஆகுமே ஒழிய எந்திரங்களும் மந்திரங்களும் பரிகாரம் ஆகாது. அப்போ தயவுசெய்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தவறில் மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறது தென்மேற்கும் வடமேற்கும். அந்த தவறை எந்த செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டிங்களோ அதே செங்கல் சிமெண்ட் கொண்டு மாற்றி அமைத்து நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் தங்கம். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கரூர்ல இருந்து தமிழரசி பேசுறேங்க. தமிழரசி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. தமிழ். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க தமிழ். வணக்கம் சார். வீடு எங்க மனை கிழக்கு பார்த்து மனைங்க. உங்க கேள்வி கேளுங்கம்மா.
அதான் வீட்டுல வந்து மேற்கு சைடு தென்மேற்குல வந்து வீடு கட்டி இருக்கிறோம். அது கிழக்க வந்து ஒரு வீடு இருக்குது. ஆனா அது புழங்காம அது தவறு அம்மா. நீங்க அந்த கிழக்குல புழங்காமல் இருக்க வீடை வந்து தரைமட்டமா எடுத்துடுங்க. தென்கிழக்குல வந்து ஒரு கடை மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. அதுவும் தவறுமா, அதுவும் தவறு. அதாவது நம்மளோட வீட்டுக்கு கிழக்கும் வடக்குலையும் எந்த அடைப்புகளும் இருக்கக்கூடாதுமா. அப்படி இருந்தால்தான் நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தமிழ் வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். சேலத்துல இருந்து சேட் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க மேடம். உங்க பேர் என்ன? சேட்டா? வணக்கம் சார். ஆமாங்க சார். சொல்லுங்க சேட். சார், எங்க வீடு வந்து தெற்கு புறத்துல வாசப்படி இருக்குங்க சார். சரி. கிழக்கு பார்த்தபடி தம்பி இருக்காங்க சார். எனக்கு 3 அடி தம்பி சார். இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இல்லை, இதுக்கு என்ன பண்ணணும்னா வீடு தான் இருக்கு இல்லையா? வீடு இருக்கு சார். என்னன்னாக்கா தெற்கு பார்த்த வாசல் சார். தெற்கு பார்த்த வாசல் இருக்கக்கூடாதா? இல்ல சார், இருக்கணும் சார். என்ன பண்றது? போனதுல இருந்து கஷ்டத்துல தான் சார் இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லுங்க. அதாவது சேட்டு, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பேக்கரி வச்சிருக்கேங்க சார். சேலத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க? சார் டவுன்ல இருக்கேங்க சார். ஓகே. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? ஆமாங்க சார். நம்ம எதையும் கொண்டு வரல சார். எதையும் கொண்டு போகிறதில்ல. நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல என்ன நினைக்கணும்னா, எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு வந்து வாழ்கிறதுக்கு, குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு சொந்தமாக இல்லை. உங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். அப்போ வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அதே கஷ்டத்தை தான் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த உலக பிரபஞ்ச விதி என்னென்னா, எதை நாம் அதிகமாக சொல்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். எதை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த விஷயம் தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். அப்போ நீங்கள் கஷ்டம்ன்றது நீங்கள் வந்து நினைக்காமல், உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் இது நல்ல வீடுன்றது முதல்ல நம்புங்க. அந்த வீட்டில் உங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய வாசல் தென்மேற்கில் இல்லாமல் இருந்து தென்கிழக்கில் இருந்து அது கிழக்கு ஒட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. வடகிழக்கையும் நீங்கள் தெளிவாக வச்சுட்டிங்கன்னா உங்களால் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். சேட், அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாருமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெற்றி கிடைப்பதற்காக தான் இல்லைங்களா? உங்களுடைய ஆராய்ச்சியின் படி ஒரு மனிதன் வந்து இந்த விஷயம்லாம் கடைபிடிச்சா அவன் நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி எளிய வழிமுறை இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க சார். இல்லை, வழிமுறை ரொம்ப எளியது தான். ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ஏட்டு சுரக்க இந்த கறிக்கு உதவாதுன்னு போல் மக்கள் வந்து எல்லாம் அவுட் சைடு வேர்ல்டில் தான், அதாவது வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் தேடுற மாதிரி தான் அந்த விஷயம். இது வந்து நான் சொல்கிற விஷயம், நான் சொல்கிறத சொல்லிடுறேன், ஊதுற சங்க ஊதிடுறேன், அதை கேட்குறவங்க கேட்டுக்கிட்டோம். ரூல் நம்பர் 1, பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக சோறு போடணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் வந்து பெத்த அம்மா அப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறது ரொம்ப விசேஷம். கூட இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம், வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனா அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறது ரொம்ப சால சிறந்தது. எனக்கு ஒரு குடுப்பினையில் அக்கா தங்க அண்ணன் தம்பி கிடையாது. அக்கா தங்க அண்ணன் தம்பியோட பிறந்தவங்களாம் பெரிய வந்து குடுப்பினைவாதிகள், பெரிய பாக்கியசாலிகள். அதை மாதிரி யாருக்கு இருக்கோ அந்த அக்கா தங்கைகளுக்கு வருடத்தில் 3 முறை துணியும் சீரும் சரியாக நீங்கள் பண்ணிங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அதே போல் அக்கா தங்க அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை வருதுன்னா, எவன் ஒருத்தன் வந்து அதிகமாக அதை விட்டு கொடுக்குறானோ அவன் வந்து அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் அவன் சந்ததியினரும் பெரிய லெவலில் உயர்வார்கள். எது வந்து ஆழமாக போகின்றதோ அதுதான் உயரமாக போகும். இது உலக பிரபஞ்ச விதி. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடை மிஸ் பண்ணுறவங்க சரியாக இருக்க முடியாது. அப்புறம் வந்து முன்னோர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. திதி கொடுக்கலன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்துக்கு கொண்டு போகும். எல்லாத்துக்கும் மேலே வீடு இருக்குது. வீட்டில் வந்து நம்ம பசுமாடை வளர்க்க முடியும்னா ஒவ்வொரு தமிழரும், ஒவ்வொரு இந்துவாக பிறந்தோம், எந்த மதம் ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பசுமாடு வளர்ப்பது சால சிறந்தது. இந்துவாக இருக்கிற பட்சத்தில் அந்த முதல் பால் கறக்கிற பாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலையோ சிவன் கோயிலையோ அல்லது பெருமாள் கோயிலையோ கொடுக்குறது சால சிறந்தது. முருகர் கோயில் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிக சிறந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்னென்னா, நன்றி, மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் உதவின்ற ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவைலேருந்து 400 தடவை நன்றின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள், தேங்க்ஸ்ன்ட்டு. நமக்கு எதிரியே இருந்தாலும் பிடிக்காத இருந்தால் கூட யாரை பிடிக்காதோ காலையில் எழுந்தோன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. அதான் மன்னிப்பு. எவ்வளோ பேருக்கு உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு பண்ணணும். என்னால் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது ஒரு நாளைக்கு உதவி பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து 1000 பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த கடவுள் கொடுப்பார். இது என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான சிம்பிள் ஃபார்முலா. இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியை தவிர வேறு எதுவுமே அவங்க லைஃப்பில் பார்க்க முடியாது. கண்டிப்பா சார். இது வரைக்கும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்க கூட இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க?
ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. சுதா பேசுறேங்கம்மா. நீலம்பட்டி முசிறி வட்டம், திருச்சி மாவட்டம், நீலம்பட்டி கிராமத்துல வந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சுதாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சுதா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எங்க ரெண்டு வாசப்படிங்க சார். கிழக்குமா ஒரு வாசப்படி, மேற்குமா ஒரு வாசப்படிங்க சார். வீட்டுல கஷ்டமாவே இருக்கு, ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க சார். நல்ல முறையில இருக்கிறதுக்கே இல்ல. எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இருக்குங்க சார். சுதா, இப்போ உங்க கணவர் என்ன வேலை பார்த்தாரு? உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன வழிமா? வருமானத்துக்கு வந்து அவர் தாலுகா ஆபீஸ் போயிட்டு இருந்தாங்க சார். இப்போ ஒரு வருஷம் அளவுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுல இருந்து தலைவலிங்க சார். எந்த வேலைக்குமே போறது இல்லைங்க சார். வீட்லயே தான் சார் இருக்கிறாரு. உங்க வருமானத்துக்கு இப்ப என்ன வழிமா? வருமானத்துக்கு அவங்க அம்மா தான் சார் கொடுக்குறாங்க. ஒன்றும் வருமானம் இல்லைங்க சார். அம்மா, அதாவது கொடுக்கறதுக்கு அம்மா இருக்காங்கன்றதுக்கு சந்தோஷப்பட்டுங்கம்மா. இந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடியது, நீங்கள் வந்து பிச்சைக்கார லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவனே பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு நாய் இருந்ததுன்னா அவனுக்கு 4 கை சாப்பாடு இருந்ததுன்னா 2 கையை வந்து நாய்க்கு வைப்பாம்மா. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கஷ்டன்ற வார்த்தை போகணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பறவைகள் வரணும். தெருநாய்களுக்கெல்லாம் உணவளிங்கம்மா. நம்ம வந்து ஒரு படி அரிசி போட்டு சமைக்கிறோன்னா கூட ஒரு 100 கிராம் 200 கிராம் சேர்த்து போட்டு இந்த பறவைகளுக்கும் இந்த தெருநாய்களுக்கும் நீங்கள் உணவளிக்கும் போது உங்கள் கஷ்டம் உங்களை வீட்டை விட்டு போகுமா. நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் ப்ராப்ளம் உள்ள வீடுமா. அப்போ அந்த தென்மேற்கு வடகிழக்கில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ரொம்ப சிறந்த கோயில். அந்த ஜம்புகேஸ்வரை பிடிச்சிங்க. லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சுதா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. சார், இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. இது ஒரு உண்மை சம்பவம். இங்கிலாந்தில் வந்து ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய மிஷின் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மிஷின். அதை வந்து உடனே வந்து ஆப்ரேஷன் போடணும், இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேஷனில் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு டீம் வராங்க. அதில் ஒரு 20 வயசு பையனும் இருக்கார். உடனே இந்த டீமை பார்த்தோன்னே இவருக்கு கோவம் வந்துடுது. இந்த மிஷின் வாங்கினவருக்கு. அவர் ஜப்பானுக்கு மெயில் அனுப்புகிறார். என்ன நீங்கள் வந்து நான் வந்து ஒரு இவ்வளோ பெரிய மிஷின் வாங்கியிருக்கேன், ஏன்னா சுற்றுலா அனுப்புகிற மாதிரி சின்ன பசங்களை அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸான வயசான ஆள் அனுப்புங்கன்னு. அவங்களும் உடனே ஐயா மன்னிச்சிங்க நாங்கள் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த சின்ன பையனை மட்டும் நாங்கள் வந்து எந்த மிஷினும் தொடக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார். அவங்களும் கம்பெனி ஒத்துவாங்க. அவர் தொடமாட்டார், ஆனால் அவர் அங்கே தான் இருப்பார்னு சொல்லிட்டு மிஷின் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். மிஷினும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ இவருக்கு குறுன்னு இருக்கும் அந்த முதலாளிக்கு. நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்காதீங்க, இவ்வளோ பெரிய மிஷின் வந்து இந்த சின்ன பையன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது தான் சொன்னேன், இவர் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னு அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டு பேசாமல் போயிடுவார். அங்கே அந்த பக்கத்தில் இருந்த ஒரு டெக்னீஷியன் சொல்லுவார், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எங்கள் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஒரு ஷாக் ஆகிடுவார். நீ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி மிஷின் இன்ஸ்டால் பண்ண முடியும்ன்ட்டு. எனக்கு எல்லாமே அந்த சின்ன பையன் தான் சொல்லி கொடுத்தாரு, அவர்கிட்ட தான் நான் கேட்டு பண்ணேன். அவருக்கு என்ன தெரியும்னா அந்த மிஷினை கண்டுபிடிச்சது அந்த சின்ன பையன் தான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார். இது உண்மையில் நடந்த சம்பவம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்னா, உருவு கண்டே எல்லாமே வேண்டும். ஒரு உருவத்தை பார்த்து நீங்கள் எடை போடக்கூடாது. அப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணும்னா அந்த ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல உணரணும். அப்போ எல்லாராலையும் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதாவது ஒரு உடம்புல ஒருத்தனுக்கு குறை இருக்குன்னா அவனுக்கு வந்து உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை அவனால் சாதிக்க முடியும். உங்களுக்கு டிராயிங் வராது, அவன் பியூட்டிஃபுல்லாக டிராயிங் பண்ணுவான். உங்களால் பாட முடியாது, அவன் பியூட்டிஃபுல்லாக பாடுவான். ஏதோ ஒரு குறை இருக்குன்னா ஒரு நிறைய கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமான நிறைய கடவுள் கொடுப்பார். இது இயற்கையோட பிரபஞ்ச விதி. அப்போது நீங்கள் பணத்தை பெரிய லெவலில் இருக்க தயவு செய்து எல்லோருக்கும் மரியாதை கொடுங்கள். யாரையுமே வந்து ஏளனமாக எண்ணாதீர்கள் என்பது இன்றைக்கு நான் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக, 10 பேருக்கு உதவக்கூடிய மனம் படைத்த செல்வந்தராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உடனடியாக உருவாகும். இதான் சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
சார் நான் மதுரையிலேருந்து சந்திரலேகா பேசுகிறேன் மேடம். சந்திரலேகாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சந்திரலேகா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கேள்வி கேளுங்க சந்திரலேகா. சார் வீடு பழைய வீடு ஒன்று வாங்கணும் சார், சொந்த வீடு, சொந்தத்துக்கு. வாங்கியிருக்கீங்க? ஆமாம் சார். எங்கே வாங்கியிருக்கீங்க? மதுரையில்? மதுரையில் அந்த விநாயகர் நகரில் வாங்கியிருக்கேன் சார். சரிம்மா, அடுத்த உங்கள் கேள்வி கேள்வி. அதான் வாங்கணும். இது வியாபாரம் பார்த்து சார், எதுவும் காசு வச்சுடாக மாட்டேங்குது. வீடு தான் காரணமா? வீடு தான் காரணம்னாம்மா, நம்ம வீட்டில் கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இருக்கா, காம்பவுண்ட் வால் இருக்கான்றது மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. இல்லை சார், ஜன்னல் வந்து கிழக்கு இருக்கு, வடக்கு இல்லை சார். அது தவறு தானம்மா. இது எவ்வளோ நாளாக நிகழ்ச்சி பார்க்குறீங்க சந்திரலேகா? நான் ரொம்ப நேரம் பார்க்குறேன் சார். அதனால அது வடக்கில், அதாவது உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் கேட்குற விதம் வந்து இது தவறு. இது வந்து நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா மாற்றி அமைச்சிங்க. உங்களால் பெட்டராக நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சந்திரலேகா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? சண்முகவேல். ஆமாம் சார். சொல்லுங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க. சார் நான் கடை வச்சேன் சார். கடை வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா போகுது. வாக்குப்படி உங்களோட கடை என்ன கடை வச்சுருக்கீங்க? ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல். நீங்கள் வந்து உங்கள் சொந்த வீடு எங்கே இருக்குது? சொந்த வீடு வந்து விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் சார். எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் ஆனாங்கூர். கடை வந்து பூட்டி இருக்கு சார். ஓகே, அது பூட்டி இருக்கா அந்த வீடு? வீடு பூட்டி இல்லை சார், வீட்டு தான் சார். அது தவறு ஐயா. உங்களோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து வடமேற்கு மூலையில் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் ஐயா. அந்த வடமேற்கு மூலையும் வடக்கும் சார்ந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதை சரி பண்ணும்போது உங்களால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு சார். ஓகே, அதாவது பெருமாளை பிடிக்கணும்னா ஆண்டாளை பிடிச்சிட்டா போதும். அதாவது நம்ம வீட்டில் அப்பாக்கிட்ட ஏதாவது வேலை நடக்குன்னா அம்மா மூலியமாக தான் போவோம். அப்போது ஆண்டாளுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்குன்னா முருகர் ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் முருகர்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆராய்ச்சியில் பழனி நம்பர் 1, நம்பர் 2 வந்து திருச்செந்தூர், நம்பர் 3 சிவன்மலை, நம்பர் 4 சென்னிமலை, நம்பர் 5 வந்து திருப்போரூர் கந்தசாமி. இந்த 5 கோயிலில் உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ அந்த கோயிலுக்கு போங்க. இந்த மொட்டை போடாதீங்க. மொட்டை போடுறதா இருந்தால் பொதுவாக பழனியில் மட்டும் போடுங்க, மற்ற எந்த கோயிலையும் திருப்பதியில் கூட போடாதீங்க. இந்த 5 முருகர் கோயிலில் உங்களுக்கு பிடிச்ச முருகரை பிடிச்சிங்க. நீங்கள் போகக்கூடிய நேரம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய மாற்றம் ஏற்படும். அதற்கப்புறம் அந்த வீடை வந்து மாற்றக்கூடிய எண்ணம் ஏற்படுது. வீடை மாற்றினதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சண்முகம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க வந்து ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு கடைக்கோ வாஸ்து பார்க்க போறீங்க. உள்ள போன உடனே நீங்க எந்த விஷயத்துக்கு முதன்மையான அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு கொடுப்பீங்க? சரி, மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் விண்டோஸில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதை கண்டுபிடிச்சி நான் ரொம்ப பிரபலமானதும் விண்டோஸை திறக்க சொல்லி தான். ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதன்மையாக ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு போனோன்னா கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இருக்கா, கிழக்கு வடக்கு பொது சுவரா, ஜன்னல் இருந்ததுன்னா ஜன்னலை திறந்து வைக்க சொல்கிறது நம்பர் 1. நம்பர் 2, தெருக்கூத்தில் உண்மையிலே நான் ஒரு ஐ எம் ப்ரவுட் டு சே, நான் ஒரு 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 மமதையோடலாம் பேசலை, ஒரு சட்டிலாக சொல்கிறேன். நான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. என்னால் மற்றவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம் தெருக்கூத்தில் அதை பெட்டராகவும் பண்ண முடியும். தெருக்கூத்துவே இல்லைன்னு சொல்கிற இடத்துல தெருக்கூத்து இருக்குன்றதையும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இருக்கிற பட்சத்தில். ஸோ நான் அந்த தெருக்கூத்து ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். நான் தவறான தெருக்கூத்துனா டெஃபரெண்ட்டாக அதுக்கு வந்து அது சரி பண்ண முடியாதுன்னா அதுக்கு வந்து டெஃபரெண்ட்டாக அவங்கள வெளியில் தான் போக சொல்லணும். 3வது விஷயம், வாஸ்துவோட அடிப்படை விதிகள் என்னென்னா தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியிடம் இருக்கா, படிக்கட்டு தெற்கு அல்லது மேற்கு நடுப்பகுதியில் இருக்கா, இல்லை எந்த உள்மூலையிலையும் இருக்கா, கிழக்கு சார்ந்திருக்கா, வடக்கு சார்ந்திருக்கா, வெளிமூலைனா பில்லர் போட்டிருக்கா, பில்லர் இல்லாமல் இருக்கா, இது போன்ற விஷயங்கள். செப்டி டேங்க், போர், கிணறு எங்கே இருக்குன்ற ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேலாக மிக மிக முக்கியமானது வாசல் இருக்கிற இடம். அதாவது காம்பவுண்ட் வாலுக்கு வாசல் இருக்கிற இடம் ப்ளஸ் வீட்டுக்கு இருக்கிற வாசல் இருக்கிற இடம். இந்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக கூர்ந்து பார்ப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் 2 நிமிடத்தில் அந்த வீடோட வாஸ்துவோட ஒர்க் முடிச்சலாம். நம்ம பேசக்கூடிய விஷயம் 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு அவசியம் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இருந்ததுன்னா
கொசு வருது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மெஷ்ஷு போட்டுக்கிட்டு எப்போவுமே 24 மணி நேரமும் 7 நாட்களும் 52 வாரமும் 365 நாளும் அதை திறந்துருக்கணுன்றது மட்டும் நீங்கள் வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் இதை கடைப்பிடிச்சு பாருங்கள். லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சுவைப்பீர்கள். கண்டிப்பா சார். அதாவது வாஸ்து குறித்த கேள்விக்குறிகளுடன் மூடி கிடந்த எங்களது உள்ள ஜன்னலையும் திறந்து வச்சீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேம் நான் சுபாலட்சுமி பேசுறேன் மேம், கோயில்பேட்டில இருந்து. சுபாஷினி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சுபா. அண்ணன் வணக்கம்ண்ணா, என் பேர் சுபாலட்சுமி. நான் சபரிநாதன் பாலசுப்ரமணியோட சித்தி. என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. யாரோட சித்திமா? சபரிநாதன் இருக்காங்கல்ல, அவங்களோட சித்தி. ஓ தெரியுமா, நம்ம ஆண்டாள் சபரிநாதன் அண்ட் பாலா கோயில்பட்டி 2 பேருமே இன்னைக்கு பெரிய லெவல்ல ஆண்டாள் வாசல் நிபுணரா இருக்காங்களா மதுரையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும். ஆமாண்ணா, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கோயிலுக்கு நான் உங்களை 2-3 தடவை பாத்துருக்கோம் கோயில்ல. ரொம்ப நன்றிமா. எப்படி 2 பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா பண்றாங்களா? இப்போ பசங்க எல்லாம் ரொம்ப டாப்பா போயிட்டு இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க. எல்லாம் ஆண்டாள் அருள்மா. உங்க கேள்வி என்ன சுபா? ஆனா நீங்க வந்து வீட்டுல இந்த மாதிரி மாத்துங்க எல்லாம் சொன்னீங்க, அது மாதிரிதான் நாங்க மாத்திட்டோம். ஆனாலும் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சா முடியல. சரிம்மா. அது இந்த வீட்டை விட்டு வீட்டுக்கு அடுத்து மேற்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருக்கீங்க. லெட்டின் பாத்ரூம் எல்லாமே நீங்க சொன்னபடி விதிபுறப்படி எல்லாமே மாத்தியாச்சு. ஆனா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளில போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெளில போக முடிய மாட்டேங்குது. இல்ல வீட்டை விட்டு வெளியில போனா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்றீங்களா? காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், ஆனா முடிய மாட்டேங்குது. அதாவது சுபா, அது வந்து தென்கிழக்கு வந்து உங்க வீட்டுல வளர்ந்து வடகிழக்கு கட்டாயம் இருந்து தென்கிழக்குல ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏற்படுமா? தென்கிழக்கு சரியா இருக்கா இப்போ நம்ம வீட்டுல? தென்கிழக்குல நமக்கு பாதை தான் சார். இல்ல தென்கிழக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கணுமா? மேபி நான் சபரிகிட்ட செக் பண்ணிக்கிறேன். நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறந்ததுமா. இந்த கடப்பா பக்கத்துல இருக்கு. 16 வாரமா கண்டினியூவா வீட்டுல இருந்து போயிட்டு தான் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை போயிட்டே இருக்காங்க. நீங்க சொல்றது மதுரை யானைமலை யோக நரசிம்மர் சொல்றீங்க? ஆமா. அதாவது சுயம்பு கஷேத்திரங்கள் 8 இருக்குமா. அதுல 3 வடநாட்டுல இருக்கு. 1 வானமாமலை, 2வது வந்து ஸ்ரீரங்கம், 3வது ஸ்ரீமுஷ்ணம், 4வது திருப்பதி, 5வது அகோபிலம் நரசிம்மர்மா. அந்த நரசிம்மர் கோயிலுக்கு இப்போ சபரிலாம் 28ஆம் தேதி கிளம்புறாரு. அவரோட உங்கள் கணவரை அமுச்சு விடுங்க. அந்த நரசிம்மர் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். காரணம் இல்லை, நரசிம்மரோட பஞ்ச் லைன் என்னென்னா, நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லைம்மா. மிக சிறந்த சிறப்பான வாழ்க்கை வாழ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சுபா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் அங்கிருந்து யார் பேசுறீங்க? பெருமாள் பேசுறேன். பெருமாள் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பெருமாள் ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மாட்டுக்கு மில்லு கட்டினேன். என்னது உங்க மில்லு கட்டினீங்க? வணக்கம் ஐயா. ஐயா நான் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு மில்லு கட்டிருக்கேங்க. நர்சன்னு வந்துங்க. ரொம்ப நீங்க வருஷம் ஆண்டாள் கோயிலுக்கு போய் தேடிட்டு வரேங்க. வருஷம் போயிட்டு வரேன். நான் செத்து போய் கிளம்புறது போயிட்டு இருக்கேன். இல்லை மெதுவா பொறுமையா தெளிவா பேசுங்க பெருமாள். நீங்கள் இப்போ வந்து பிரச்சனையை சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு பரிகாரமான்றது அது அந்த இடத்துல வந்து சரி. அது வந்து எப்பவுமே பிரச்சனையா இருக்குதுங்க. சரி. அது உற்பத்தி ஆக மாட்டேங்குதுங்க. இல்லை உங்களோட வீடை பொறுத்து உங்களோட அந்த மில்லை பொறுத்த வரைக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் இல்லை மில்லு சார். நீங்கள் வந்து வடமேற்கு தான் மிகப்பெரிய பிரச்சனைன்றது என்னுடைய கணிப்பு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா ராமானுஜரை மட்டும் பிடிச்சிங்க. ராமானுஜரோட பிறந்த நாள் வந்து மே 1 1000வது வருஷம் பூர்த்தி ஆகுது. ராமானுஜர் பிறந்த மண்ணில் நம்ம வாழ்கிறதே பெரிய புண்ணியம். திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி தான் வருது. ராமானுஜர் கால்பட்ட ஸ்ரீரங்கம், திருக்கோஷியூர், மதுரை அழகர் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அதே போல் திருப்பதி பெருமாள், இதில் நீங்கள் எது வேணால் பிடிச்சிங்க. அவர் எல்லாத்த விட சிறப்பு அவர் பிறந்த இடமும் அவர் உடல் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நீங்கள் ரெகுலராக போங்க. திருவாதிரை நட்சத்திரம் அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் கிடைக்கும். உங்கள் மில்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணும்போது பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்றைய கேள்வி என்னென்னா, 8 சுயம்பு கஷேத்திரங்கள் இருக்குது 108 திவ்ய தேசத்தில். அந்த 5 கஷேத்திரங்களோட பேர் சொல்லுங்கள்.
நான் வந்து போன வாரம் வந்து அந்த சாலக்கிராமம் யார் கொடுத்தேன்னா, முந்தா நாள் மன்னார்குடி போயிருந்தப்போ அங்கே கீதா ராஜா என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு அந்த சாலக்கிராமம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இன்றைக்கி சொல்கிறவங்களுக்கும் எங்கிட்ட இன்னும் 7 சாலக்கிராமம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெளிவான விதையை, சரியான விடையை சொல்கிற பட்சத்தில் இந்த 7 வாரத்துக்குள்ளே நான் கொடுக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக இந்த குங்குமம் பற்றிய விஷயத்தை நான் சொல்கிறேன். நேரம் இல்லாதனால இன்றைக்கி பேச முடியல. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. ஜெய்ஹிந்த். இவ்வளோ நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனைகளோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சார், பொதுவாகவே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த திருப்பம் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு சார். திருப்பதி சென்றால் திருப்பம் எப்படி வரும்? பொதுவாகவே திருப்பதி அப்படிங்கிற எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த விதியை வந்து நீங்கள் உறுதியாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் யாராக இருந்தாலும். அதனால தான் வந்து அந்த காலத்திலேயே வந்து திருப்பதி சென்றால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து வார்த்தையை ஒரு பழமொழியாகவும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான ஒரு வார்த்தையாகவும் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. அந்த மாதிரி வந்து திருப்பதி சென்றால் திருப்பம் கிடைக்கணுங்கிற பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த மாதிரி சந்திர பகவான் திசை நடக்கக்கூடிய அந்த ஜாதகர் வந்து திங்கட்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சந்திர திசை முடிகிறதுக்குள்ள திருப்பம் அப்படிங்கிறது, அதாவது என்னதான் வாழ்க்கையில் வந்து வருத்தம் அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த வருத்தத்தை வந்து திருத்தி போட்டு திருப்பம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுப்பாருங்க. சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை நாட்கள் வந்து அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் தசை நடந்துட்டு இருந்துன்னு வைங்களேன், செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து திருப்பதி ஏழுமலையான அதாவது செவ்வாய் பகவானுடைய ஓரையாகிய காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள தரிசனம் வச்சுக்கிட்டால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏழுமலையான் திருப்பதி தரிசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோருக்குமே வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் வழக்கமான வாழ்க்கைகளை திருப்பமுடைய சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வைடூரியம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காகம்மா. அவருடைய பெயர்? மகேந்திரன். டேட் ஆஃப் பர்த்? 7/12/85. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1:52 பின்னிரவு. ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கன்னி, ஹஸ்தம், சிம்ம லக்னம். ஓகே வைடூரியம் அம்மா, என்ன கேட்கணும் உங்க மகனுக்காக? பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கான் மேடம். சரிங்க. வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓ ஓகேம்மா, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்களுக்கும் சந்தோஷங்க. பயப்படாமல் இருங்க, உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லதுக்கு உண்டான வார்த்தைகள் இந்த பிரசன்ன ரீதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். பயப்படாமல் இருங்க. உங்கள் பையனுடைய நட்சத்திரம் வந்து அஸ்தம் சொல்லியிருக்கீங்க. ராசி வந்து கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த இந்த ஜாதகர் வந்து கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காருங்க.
அதற்குண்டான ஜாதக அமைப்பும் சரியாக தான் இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாங்க. இவர் வந்து வெளிநாடு போகும் பொழுது ஏதாவது கோயிலில் வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்குது இப்போ, புரிஞ்சுதுங்களா? அது எந்த கோயிலில் நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து யோசனை பண்ணியோ அல்லது குலதெய்வத்து கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து மொத்தமாக ஒரு பிரார்த்தனையை வந்து மனசுக்குள்ளே வந்து சத்தம் இல்லாமல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த கோயிலில் எந்த வேண்டுதல் இருந்தால் கூட அந்த வேண்டுதலை வந்து மன்னிச்சு பொறுத்தருள் மாதிரி நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்து கோயிலில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே விலகி ஒரு நல்லதொரு திருப்பம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. பொதுவாகவே உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே அற்புதமான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், பயப்பட வேண்டாங்க, கண்கலங்க வேண்டாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் ரமேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/12 வருடம்? 1974. பிறந்த நேரம்? 6:24 மேடம், காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? முன்னேற்றமே இல்ல. ஓகே சார், கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். புரட்டாதி நட்சத்திரம், கும்ப ராசி சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். சார் சரிங்க. குடும்பத்து மேலே அதிக பாசமுள்ள உங்களுக்கு வந்து தற்சமயம் வந்து முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா வந்து கவலையோடு கேள்வி கேட்டிருக்கீங்க. தற்சமயம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கும்ப ராசிக்கு முழுக்க முழுக்க முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துகிட்டு இருக்காருங்க, பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் செஞ்ச முயற்சிக்கு உண்டான வளர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் இந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துட்டு இருக்காருங்க. அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் 14 அதாவது புத்தாண்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது சத்தம் இல்லாத மொத்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கிறாருங்க. எக்காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டாம். எதிர்காலமே இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது மிக மிக பிரகாசமாக அதாவது கனவு கண்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது. எக்காரணத்தை கொண்டு மனசு விட்டுற வேண்டாங்க, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருந்துட்டுருங்க. அந்த மாதிரி அற்புதமான காலம் இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ள உங்களுக்கு வரப்போகுது, தைரியமாக இருந்துட்டுருங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இவர் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ரொம்ப போராடுறாங்க, ஓடிட்டே இருக்காங்க, ஆனா போய் சென்றடைய வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை அடையறதே கிடையாது, நின்ன இடத்துலயே ஓடுறாங்க இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க முன்னேற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை, சறுக்கலான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி வாழறவங்களுக்காக இவங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான எளிய வழிமுறை சொல்லுங்களேன். எளிய வழிமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம முயற்சி பண்ணி கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலேயே இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான அதாவது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாகவும் அதாவது முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்குது, முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் முயற்சி பண்ணாமல் கூட ஒரு சில பேர் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொட்டு பார்க்குறாங்க, வாழ்க்கையில் எட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களுக்கு உண்டான அதிபதியோட கிரக நிலைகளை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரியான தேதி அல்லது திதி எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு சில விதிகளை வெல்லக்கூடிய அல்லது தள்ளி வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த திதிகளுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால் அந்த திதியை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான நாட்களில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுதோ அல்லது வந்து இந்த மாதிரி நவகிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரியான முறையில் கவனித்து அதற்குரிய திசைகளில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது, விளக்கேற்றுறது, எல்லாவற்றுக்கும் மேலாக விருட்சம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விருட்சம் செய்யக்கூடிய அதாவது இந்த விருட்ச பரிகாரம் செய்யக்கூடியது அல்லது விருட்சத்தை வந்து நீங்கள் வந்து அதாவது மனசுக்குள்ள வந்து நினைச்சு ஒரு பரிகாரமாக செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, மனசார பிரார்த்தனை பண்ணுறது அல்லது மனசுக்குள்ளே பேணி காக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டாலே போதுங்க. எல்லோருமே அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக அடைய முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, முன்னேற்றம் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் வந்து எவ்வளவு நேரம் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து எவ்வளவு காலம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்போவெல்லாம் கிடைக்காத முன்னேற்றம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திக்குமுக்காடு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நிற்காமல் சொல்லக்கூடிய பூமி மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து
முன்னேற்றம் கிடைக்கதே இல்லையோ, ஆனால் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து அடியெடுத்து வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த முயற்சிக்கு உண்டான மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சியை வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் கொடுப்பாருங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதியை மட்டும் உங்களுடைய மனசில் வந்து பதிய வச்சுக்கலாம். ஏக்கத்தோடு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கும் அவர்களது மனதிற்கு ஆறுதலான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தங்கபாண்டியன் மேடம். தங்கபாண்டியன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், உசலம்பட்டியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உசலம்பட்டியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். அவரது பெயர்? பையனுக்காக கேட்கணும். தங்கபாண்டி சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. போன்ல எங்க கூட பேசுங்க. மகனுடைய பெயர்? கம்மி பண்ணலையே. மகனுடைய பெயர்? பையன் அழகு முருகன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 5/11/2000 மேடம். பிறந்த நேரம்? காலை 10:30 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் அவருக்காக? பையன் வந்து படிப்பு இதெல்லாம் ரொம்ப மந்தமா இருக்கான் மேடம். ஓகே சார், படிப்பானா எப்படி இருக்கு, அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பா நல்லா இருப்பாரு, கவலையப்படாதீங்க சார். இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. பதட்டப்பட வேண்டாங்க. உங்களுடைய பையனுக்கு வந்து தற்சமயம் வந்து 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் ஆரம்பிச்சிருக்குது. அதனால கடந்த காலங்களில் இருந்த படிப்பில், அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய நாட்டம் வந்து இப்போ வந்து தற்சமயம் வந்து கம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காக பயப்பட வேண்டாம். ஜாதக ரீதியாகவே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இடம் விட்டு இடம் மாறக்கூடிய, இப்போ எந்த பள்ளியில் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரோ அதிலிருந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு தேர்வில் வந்து குறைவு இருக்காது, பயப்பட வேண்டாங்க. அதாவது இடம் மாற்றம் ஏற்பட்டு படிக்கக்கூடிய இந்த பையனுக்கு வந்து பிதாவை பிரிஞ்சிருந்து கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக கல்வியில் வந்து மேன்மையான நிலையை அடையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது சொல் புத்தி இல்லாத, அதாவது சொல் புத்தி கேளாத இந்த பையனுக்கு வந்து சுய புத்தி வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால அவருடைய போக்கிலே போய் அவரை வந்து ஆலோசனையோ அதாவது அட்வைஸ் அப்படிங்கிற பேரில் எதுவும் அவரை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாமல், அதாவது ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு போக்கில் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து மிகப்பெரிய தேர்தலான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். பையன் படிக்கிறாரு, தேர்வு எழுதுறாரு அப்படிங்கிறத விட நீங்கள் தான் அதிகமாக பதட்டத்தோடு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இந்த பதட்டம் இவ்வளவு தேவையில்லைங்க. கண்டிப்பாக நல்லா வந்துடுவார், கவலைப்படாமல் இருந்துகிட்ருங்க. அப்படி கல்வியில் வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுது, இணக்கமெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னா சரஸ்வதி தேவியாரை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து மதியம் 12 மணிக்குள்ளே வந்து நவதானியத்தை வச்சு ஒரு விளக்கில் வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு இன்னொரு அகலில் வந்து நவதானியத்தை வச்சு நடுவில் வந்து சரஸ்வதி ஓம் சரஸ்வதி நமோத நம ஓம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த ஸ்லோகத்தை வந்து வார்த்தையை நீங்கள் வந்து எழுதலாம். 9 முறை எழுதி அந்த அகலுக்கு நடுவில் வச்சு நீங்கள் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணாலே போதும். பிரார்த்தனை பண்ணுறீங்களே இல்லையோ, இந்த எழுதினாலே போதுங்க. கண்டிப்பாக சரஸ்வதியுடைய கிருபையால் நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு கல்வி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், இந்த பட்சை தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன சார்? பட்சி தோஷம் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் வந்து பறவைகளுக்கு சரியான வகையில் உணவு கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது நீர் ஆகாரம் கொடுக்காமல் இருந்ததுனாலோ அது ஒரு தோஷமாக வந்துடுமோ என்னமோன்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டு பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுறதை விட உங்களுடைய இயல்பாகவே உங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய எண்ணம் இருந்தது அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை வண்ணமயமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1. 2வது, இந்த பட்சி தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஒரு சில பறவைகளை வந்து நம்ம வந்து வணங்கக்கூடிய அளவுக்கு பட்சி சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும்
இருக்கக்கூடிய 27 நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பறவைகள், ஒவ்வொரு விதமான பட்சிகள் நமக்கு வந்து ஓங்காரமாகவும் ஆங்காரமாகவும் சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சியை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து அதை வந்து துன்புறுத்துறது, தேவையில்லாமல் அதை வந்து கொல்றது, யாரோ ஒருவர் கொல்றார் அப்படிங்கிறதுக்காக, யாரோ ஒருவர் துன்புறுத்துறார் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய அந்த பட்சியை வந்து நீங்கள் துன்புறுத்தும் போது அது ஒரு பாவமாகவும் குறிப்பிட்ட நாட்களில் அதுவே மிகப்பெரிய தோஷமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாகவே இந்த பட்சி வந்து நட்சத்திரப்படி தெரியாமல் இருக்கட்டுங்க, பரவாயில்ல. சாதாரணமாகவே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க இந்த பள்ளி ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா, இந்த சைனம் சொல்லக்கூடிய இந்த பள்ளி வந்து போயிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் துன்புறுத்துவாங்க. நீங்கள் பட்சி அல்லது வேறு மிருகங்களை பற்றியோ வேறு பறவைகளை பற்றியோ நிறைய சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் வந்துட்டு இருக்கலாம். நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத இந்த சுருக்கமான நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் சாதாரணமாக வந்து பாருங்க, இந்த பள்ளியை வந்து ஒரு முறை துன்புறுத்தினா அது ஓடி போயிடும், ரெண்டாவது துன்புறுத்தினா தொடர்ந்து போயிட்டே இருந்துட்டு இருக்குங்க. 9 முறை ஒரு பள்ளியை நீங்க துன்புறுத்தி பாருங்க, கரெக்டா 9வது முறை அந்த பள்ளி வந்து தன்னுடைய வாழை தானே கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். நீங்க வந்து கட் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு விஷயம் பண்ண வேண்டியதில்லை. தானாகவே அந்த பள்ளி முதல் முறை துன்புறுத்தும் போது ஒதுங்கி போகுது, 2வது முறையும் ஒதுங்கி போகுது, 3வது முறை ஒதுங்கி போகுது, 9 முறை ஒதுங்கி போகிற அந்த சாதாரண பள்ளி வந்து சரியாக கணக்கு போடல, பள்ளிக்கூடம் போகல, காலேஜ் படிக்கல, கம்ப்யூட்டர் வைக்கல, கணிதம் படிக்கல, ஆனால் சரியாக 9வது முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி தன்னுடைய வாளை தானாகவே அறுத்து விட்டுட்டு போயிடும். அது மிகப்பெரிய தோஷமா இருக்கும். கேள்வியில கேட்டீங்க இல்லையா, முன்னேறணும் சொல்லி நமக்கு நினைக்கிறோமே, ஏன் எல்லா பேரும் முன்னேற முடியறதில்லை அப்படின்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளும் ஒரு சில பாவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு க்ஷேமங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆயுள் முழுவதும் அழிச்சிருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க முன்னேறதை பார்த்து நீங்க முன்னேற முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முன்னேறினதுக்கு அப்புறம் முன்னேறாத ஒரு மனுஷாளுக்கு முன்னாடி போயிட்டு நான் முன்னேறிட்டேன் அப்படிங்கிறது அந்த காட்டக்கூடிய அந்த பாவனை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க சரியான வகையில் கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை தான் நமது சான்றோர்களும் சாஸ்திரங்களும் நமக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சிருக்குங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேர் பாரதி ராஜாங்க. பாரதி ராஜா சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்துங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? என்ன டேட் ஆஃப் பர்த் 6/1/1989. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இன்னைக்கு நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு 1:30 மணிங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி தனுசு ராசிக்கு, நட்சத்திரம் மூல நட்சத்திரங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? கடன் பிரச்சனையாவே இருக்கு, தீராத ஒண்ணா இருக்கு, வாங்கின கடன்கள் அடையவே மாட்டேங்குது. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். தனுசு ராசி நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடைகளை தாண்டி தான் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. நிறைய சோதனைகளை சந்திச்சு தான் ஒரு சில சாதனைகளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த கடன் அப்படிங்கிற பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு கடன் இருக்கும் பொழுது கௌரவம் பாதிக்கும், தேவையில்லாத அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் வந்துகிட்டு இருக்கலாங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு, அதுவும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு, தமிழ் வருஷ சாஸ்திரப்படி சனி பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் கடன் பிரச்சனை வந்து கஷ்டங்களை கொடுக்கும், மனசில் வந்து தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கௌரவம் பாதிக்காது, பயப்படாமல் வந்துட்டுருங்க. ஏன் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா தனுசு ராசினாலே நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேர்த்தியாக கடைபிடிக்கக்கூடிய பாக்கியமான இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உள்ள நீங்கள் இந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில் எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க நீங்கள் பிழைக்க முடியாமல் போயிடாதுங்க. கவலைப்படாமல் இருங்க, உங்கள் கௌரவம் பாதிக்காது, கலக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருங்க. விளக்கமான வாழ்க்கை பக்கத்திலே காத்துட்டு இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டாம். இஷ்ட தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு இந்த உலகத்தில் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலும் தைரியமும் உங்களுடைய மனசில் வந்து இயல்பாகவே ஏற்பட்டுரும். அதனால் பயப்பட வேண்டாங்க. கடன்காரரை நினச்சி ஒரு நாள் ஒரு பொழுது வந்து கடன் கேட்கக்கூடிய அந்த நபரை நினச்சி ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கண் திறப்பாருங்க. இந்த கடனை வந்து கனவு கண்ட மாதிரி கட்டி முடிக்க முடியும். அப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருந்துட்டு இருக்குது. கவலைப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஐயா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம் சார். நீங்க யாரு பேசுறீங்க? எங்க பையனை திருமண தர ஆகிட்டே இருக்கு. ஓகே, உங்க மகனுடைய பெயர் சார்?
வி கார்த்திகேயன். டேட் ஆஃப் பர்த்? 5/4/86. பிறந்த நேரம்? இரவு 7:04. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பம், சதயம். திருமண தடை குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப சார் இப்ப இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. பயப்படாமல் இருந்துட்டுருங்க. பையனுக்கு திருமணம் ஆகிறதுக்காக நீங்கள் அதிகபட்ச ஏக்கத்தோடு கவலையோடு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே சதயம் நட்சத்திரம், கும்ப ராசி. திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகப்படி இந்த சதய நட்சத்திரம் கும்பராசி வந்தது அப்படின்னாலே 28, 29 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் ஜாதகருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இவருடைய ஜாதகப்படி 32 வருஷம் 9 மாதம் கழித்து கங்கண யோகம் வருதுங்க. 33வது வயசில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு தூரம் ஏக்கத்தோடு பையனுடைய திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பெருமையோடு இவருடைய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. சொந்த பந்தங்களில் திருமணம் நடக்காது. வெளியிலிருந்து தான் வரன் வரும். வெளியில் அப்படின்னா அடுத்த ஜாதி அடுத்த மதம் நினச்சி பயந்துட வேண்டாங்க. உங்களுடைய சமூகத்துக்குள்ளே தான் வரும். ஆனால் சொந்த பந்தம் இல்லாத உங்களுடைய சமூகத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் மிக மிக சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. நீங்கள் முடிஞ்சால் ராமேஸ்வரம் போக முடிஞ்சால் இந்த ராமேஸ்வரம் போகிறப்போ ஒரு 9 நாளைக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியத்தை பையனுடைய படுக்கை அறையில் வச்சு அடுத்த நாள் காலையில் தண்ணீரில் நினச்சி ஏதாவது பறவைக்கு தானமாக வந்து மொட்டை மாடியிலையோ அல்லது தெருவிலையோ நீங்கள் போடுங்க. 9 நாள் கழித்து இந்த ராமேஸ்வரம் போகும் பொழுது ராமேஸ்வரம் போகும் பொழுதோ வரும் பொழுதோ யாரிடமும் வந்து வாக்குவாதமோ சண்டையோ வச்சுக்காம கோபமே படாமல் நல்ல முறையில் அதாவது பெத்தவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அதாவது இன்னும் 1.5 வருஷம் கழித்து நடக்க வேண்டிய திருமணம் இந்த வருஷத்திலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதகம் சொல்லுதுங்க. பயப்படாமல் இருந்துகிட்டு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் பேசுறீங்க? ராதா பேசுறேன் மேடம். ராதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தென்காசியில இருந்து. சொல்லுங்க ராதாமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காண்டி கேட்கலாம் மேடம். அவருடைய பெயர்? ஞான பிரவீன். டேட் ஆஃப் பர்த்? 25/12/2014. பிறந்த நேரம்? காலை 11:55. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு பிரவீன்காக? அவன் பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வீட்டுல. அது எப்படி இருக்கு அவன் யாருன்னு கேட்கணும். ஓகே ராதாமா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். பெருமையோடு வாழ போகிற பையனுக்கு கவலையோடு கேள்வி கேட்டிருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க. நட்சத்திரம் திருவோணம் சொல்லியிருக்கீங்களா? ஆமா சார். 27 நட்சத்திரங்களில் வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி திருவோணத்துக்கு மட்டும்தான் பொருந்தி வருங்க. திருவாதிரைக்கு பொருந்தி வராது. அந்த மாதிரி அமைப்பு இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இவர் பிறக்கும் பொழுதே சந்திர திசையில் பிறந்திருக்காருங்க. சந்திர திசையில் ஆண் குழந்தை பிறந்தா இந்திரனை போல வாழ்வார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. பயப்படாமல் திட்டுருங்க. நல்ல முறையில் வாழ்வார். அதாவது எதிர்காலத்தில் ஏற்றத்தோடும் நல்ல மாற்றத்தோடும் சிறப்போடும் பொறுப்போடும் வாழக்கூடிய இந்த பையனுக்கு வந்து பின்னாடி எந்த கஷ்டமும் கொடுக்க முடியாது. பிறந்து ஒரு 12 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை புரிய வைக்கிறதுக்காக சில கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த கஷ்டங்கள் பையன் சின்ன பையனாக இருக்கிறதுனால பெற்றவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக தெரியுதுங்க. எக்காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து 3 தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத புகழோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியோடு தான் இந்த ஜாதகர் வந்து ஜனனமாக இருக்கிறாருங்க. அதனால் பயப்பட வேண்டாங்க. கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு அதிகமான கவலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய கவலை உங்களுக்கு வந்து சமாளிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ சன்னதியில் வந்து நீங்கள் அடிக்கடி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியலையா, குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே வந்து பூஜை அறையில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல காலம் இவருடைய ஜனனகால ஜாதகத்திலே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த ஆன்மீக தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.